வாரமும் வெற்றியோடு ஜீவிக்கும்படியாக கூடி ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கோம் இயேசுப்பா. ஆண்டவரே ஒவ்வொருடைய வீட்லையும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும். எல்லா நெட்வொர்க் இஷ்யூஸும் நீங்க எடுத்து போடுங்க. எல்லா இருளின் சக்திகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி போடுங்க இயேசப்பா. ஆண்டவரே நீ பெருகணும், நாங்கள் சிறுகணும் இயேசப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளையை சிலுவையின் பின்னாக மறைத்து எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உடைய வார்த்தையை தாரும் இயேசப்பா. உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரதர் ஜான் டேவிட் பிரகாஷ் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்மை தீமை ரகசியம். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது கூட நாம் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஓவர் ட்ரூ பிரதர் ஜான் டேவிட் பிரகாஷ் அவர்கள். பிரதர் பிரகாஷ், நீங்க பேச ஆரம்பிக்கலாம். அப்படிங்களா? ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே. குட் மார்னிங் சிஸ்டர், பிரதர்ஸ், கேட்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இது தேவனுடைய வசனம் இருக்கிறதுனால நம் அதிகாலையில் எழுந்து அவரை துதிப்பது, அவரை கனப்படுத்துவது, அவரை மையப்படுத்துவது அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆகையால் நாம் ஆண்டவரை கூடியிருக்கிற இந்த காரியத்தை தேவன் தாமே ஆசீர்வதித்து பேசக்கூடிய எனக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது கூட கெஞ்சுகிறேன். இப்போது சின்ன ஜெபத்தை எடுத்து நாம் செய்திக்குள் கடந்து செல்வோமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ளாக வந்திருக்கிற சுவாமி. நீதாமே வல்லமுள்ள தேவன், ஆச்சரியமுள்ள தேவன், பெரிய காரணம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறீங்க. நானும் என் குடும்பம் மாத்திர சுவாமி. வார்த்தை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாங்கள் அறிந்து ஆண்டவரே சத்திய வசனத்தை சொல்லியிருக்க உமக்கு பிரியமா ஜீவிக்க எங்கள் நடைகள் முழுதாக இருக்கத்தக்கதாக உதவிச்சு கர்த்தாவே. தொடர்ந்து ஜெபாவை கொடுங்க சுவாமி. இந்த வார்த்தையின் மூலமாக முதலாவது என்னுடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்யணும் கர்த்தாவே. ஆண்டவரே, பேசக்கூடிய எனக்கு பலத்தை கொடுங்க சுவாமி. எனக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கேட்கக்கூடிய எங்கள் குடும்பங்களில் நீதாமே உங்களுடைய வெளிச்சத்தை கொடுத்து எங்களை மீண்டும் மீண்டுமாக உங்களுடைய வழியில் நடத்த உதவிச்ச கர்த்தாவே. இயேசு நாமத்தினாலே நெஞ்சு மன்ற நல்ல தகப்பனே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து 10ஆம் அதிகாரத்தில் சொல்லி பிரகாரம் இது பேதுரு சொல்லக்கூடிய அருமையான காரியம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமினால் அகப்பட்ட யாவரையும் குணப்படுத்தக்கூடியவருமாய் சுற்றி திரிந்தார். இங்கே இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, கொர்நேலி என்கிற தேவ மனிதன் ஒரு பக்தியுள்ள விசுவாசம் உள்ள குடும்பத்தை நடத்தக்கூடியவராக தேவனை எப்படியாக கனப்படுத்த வேண்டும், உலகத்தில் எப்படி நீதி நியாயங்களை செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினுடைய அந்த பக்தி வைராக்கியத்தினால எவ்வளோ பெரிய காரியத்தை இங்கே செய்து பேதுரு அந்த கூட்டத்தில் பேசும்போது இப்படியாக சொல்றது பார்க்கிறோம்.
அவர் ஏன்னா பேதுரு வந்துட்டு நமக்கு எல்லாம் தெரியும், தேவன் அழைத்த ஒரு சீசனாக பேதுரு, ஒரு வல்லமுள்ள பேதுருவாக சீசனாக ஆண்டவரோடு உருவாடி 3 வருஷம் ஊழியம் செய்தவர்னால அவரு திஷ்டாந்திரமாக உண்மை சத்தியத்தை இங்க சொல்றதை பார்க்கிறோம். நசரனாகி இயேசு தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருப்பதினால அவர் நன்மை செய்கிறவராய் என்ன பண்றாரு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார் என்கிற அந்த வாக்கியத்தை பேதுரு சொல்றதை பார்க்கிறோம். அது எவ்வளவு உண்மையுள்ள காரியமா நம்ம அதை ஆராய்ந்து பார்த்து அதை விளங்கி கொள்ளணும். இயேசு வந்த நோக்கம் அப்படிதான். அவர் வந்து சும்மா வந்துட்டு ஊழியம் செய்யறன்னு சொல்லிட்டு ஊழியம் கொள்ளாதபடி தேவன் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறதுக்காகவே இந்த உலகத்தில் வந்தார். உதாரணமாக மத்திய எழுதின சுவிசேஷத்துல இங்க பார்க்கிறோம், தேவன் அங்கே பிசாசுகளை துரத்தக்கூடியவராகவும் வல்லம் நிறைந்த ஊழியக்காரங்க இங்க ஆகியால் தேவன் இங்கே ஒரு காரியத்தை குறித்து இங்க சொல்றதை பார்க்கும். 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற வார்த்தை பார்க்கும்போது நம் மீது அவர் எவ்வளவு பெரிய கெட்டு போன அழிந்து போன ஜனங்களுக்காக இயேசு வந்திருக்கிறதை நாம் இங்க உணர முடிகிறது, பார்க்கிறோம். அவர் நன்மை செய்யக்கூடியவராகவே சுற்றி திருந்தார் இந்த உலகத்துல அப்படின்னு பெரியந்தம் உண்முள்ளாக நாம் பார்க்கிறோம் வேதத்துல. இங்க அதுக்கு காரியமாக இங்க ஆதியில தேவன் எப்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கப்பட்டு பூமியை சிருஷ்டித்தார் என்று பார்க்கும். ஆதி 1ஆம் அதிகாரத்துல வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, பகலை உண்டாக்குறாரு, அது பிரிவுகளை உண்டாக்கி எல்லாவற்றையும் நல்லபடியாக தேவன் அவருடைய எண்ணங்கள் அவர் நினைத்தாவே போதும், இது போல வானம் பூமி உண்டாயிடும். ஆகியால் அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் இங்கே மனுஷனுக்காக ஒரு புதிய காரியத்தை இங்க செய்வதை பார்க்கிறோம். இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, 7 நாள் இங்க 6 நாள் எல்லாவற்றையும் தேவன் படைத்துட்டு அங்க என்ன பண்றாருன்னா 1ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகு பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று பறவைகள் பூமியில் பெருகு கழுவது என்றும் சொன்னார். அதுக்கு மேலான 21ஆம் வசனத்தை பார்க்கிறோம், தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன், அது நல்லது என்று கண்டார். இவ்வளெல்லாம் செய்துட்டு தேவன் அதை ஆசீர்வதித்து பார்க்கிறோம். பறவைகளை ஆசீர்வதிக்கிறார், அது பலுகு பெருகும்படியாக ஜலத்தில் உள்ள சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களை ஆசீர்வதிக்கிறார், எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய நோக்கமே இந்த உலகத்துல ஒரு அழகான ஒரு உலகத்தை பூமியை உண்டாக்க வேண்டும் என்றுதான் தேவன் இப்பேற்பட்ட படைப்புகளை படைக்கும்போது அங்கே தேவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து 2ஆம் அதிகாரத்துல
இவ்விதமாய் வானும் பூமியும் அவைகளின் சர்வசேனம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்து தம்முடைய கிரிகளை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கும். 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு நாம் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் அவர் ஆராய்த்து அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்தக்கூடிய மக்களாக எங்கெங்கோ இருந்த நம்மை போல கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்களுக்கு பரிசுத்தமான ஓய்வு நாள் வந்தது. ஒரு கனமான ஒரு நாளாக நாம் அதை மகிமைப்படுத்துகிறோம், அதை கனப்படுத்துகிறோம். அப்படியாக பறவைகளுக்கு கூட அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால இன்றைக்கு பறவைகள் உலகத்துல அவரு சிக்கப்பட்ட எல்லா காரியமும் எவ்வளோ ஒரு ஒழுங்கான காரியத்துல தேவனை மையப்படுத்துறது பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் தேவன் பேர்பட்ட அற்புதமான காரியங்களை செய்திருக்கிற தேவன் இங்க மனுஷனை உண்டாக்குறார். அவர் எப்படி சிருஷ்டிக்கிறன்னா பாருங்க, தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் அப்போது தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணில உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனா கர்த்தர் இப்படி பண்றது, மனுஷனை பூமியில மண்ணினால உருவாக்கப்பட்டு நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுக்கு மனுஷன் ஜீவாத்மாவனான். அவருடைய ஜீவனையே அங்க ஊதி மனுஷனாக மாற்றுகிறது பார்க்கிறோம். அதனால இங்க எவ்வளோ ஒரு காரியத்தை அங்கே செய்து இந்த 9ஆம் அதிகாரத்துல வசனத்துல 2:9 தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகல விருட்சங்களும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாம்பு ஏதேனிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அப்படின்னு தேவனுடைய இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இங்கே இப்பேற்பட்ட அழகான தோட்டத்துல ஆண்டவராகிய தேவனை கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே கட்டளையிட்டார். யாருக்கு கட்டளையிட்டார்? மனுஷனுக்கு முதலாவது கட்டளையிட்டார். அந்த மனுஷனுக்கு பேர் தான் ஆதாம் என்கிற பெயரை தேவன் வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின் மூலமாக ஒரு துணை உண்டாக்குறார். யாவாளை உண்டாக்கி அதன் மூலமாக தேவனுடைய நீங்கள் பலுகு பெருகி தேவனுடைய ராஜ்யத்தை விருத்தி பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய எலும்பில் ஆதாமுடைய எலும்பிலிருந்து எடுத்து அதை செய்து பார்க்கிறோம். இப்படியாக செய்த காரியத்துல இப்போ ஆதாம் அவர் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாக வெட்கப்படாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் கட்டளிட்ட காரியம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு சின்ன கட்டளை தான், அதுக்கு கீழ்பட்டு இருக்கணும். ஆனா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும், தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று இங்கே ஒரு விஷயத்தை இங்கே சர்ப்பமானது தந்திரமான காரியத்தை சொல்றது பார்க்கிறோம். இது எப்படி? தேவனால் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கலாம், சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அதை விட உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர்.
அது தந்திரமான காரியத்தை செய்து அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சமும் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அப்போ ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சம் கனிகளை புசிக்கலாம். இப்போ 2 பேரும் ஆதாம் சொல்லியிருக்கிற காரியத்தை ஆதாம் சொல்லியிருப்பார், கட்டாயம் சொல்லியிருப்பாரு. அது புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுனால இந்த காரியத்தை குறித்து அந்த சர்ப்பத்தினர் பேசுது, பிசாசு பாம்பின் இடத்துல. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கணும், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றது ஏவாள் சொல்றது பார்க்கிறோம். ஆனா அது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி என்ன சொல்றதுன்னா, நீங்கள் சாகவே சாகுவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று சொல்லப்பட்டதை இந்த சர்ப்பமாகப்பட்டது ஸ்திரியான ஏவாளுக்கு சொல்றது பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய இந்த அந்நிய சத்தம்! இது யாருக்கு சொன்னாங்க? இது ஆண்டவர் சொன்னார் பாம்புக்கு. இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். இது இந்த சர்ப்பமாகப்பட்டது ஒரு தந்திரமாகவும் காட்டு ஜீவன்களில் சர்ப்பமான தந்திரம் உள்ளதாய் இருந்தது பார்க்கிறோம். சிருஷ்டிப்பில் கூட தேவன் பலவிதமான காட்டு மிருகங்களை படைத்திருக்கிறார். அவைகள் மிருக குணமுள்ளதாக மனிதனை பார்த்தா அதை அடிச்சு கொல்லக்கூடியதான காரியங்களை பார்க்கணும். அப்படிதான் இந்த சர்ப்பமானது மனுஷனுக்கு விரோதமான காரியத்தை செய்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மேலான, இன்னும் ஒரு படி மேல போய் இங்க அவர்களை ஏமாற்றக்கூடிய காரியத்துல இங்க தேவனுடைய வார்த்தைக்கு அங்க குந்தகம் விளைக்கக்கூடியதான காரியத்தை பார்க்கிறோம். அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உண்மையாகவே நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உன் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பில் என்று சொன்னதுனால அந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்றா, அதை புசிக்கிறத பார்க்கணும். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார், அவன் புசித்தான். இப்படி செய்ததுனால தேவனுடைய கட்டளையை அங்க மீறி தேவன் அதை அறிந்த போது தேவன் எவ்வளோ அந்நிய சத்தியத்தினுடைய கிரியைகளை அங்க தேவன் பார்க்கிறோம், கேட்கிறார். அவர் யாரு உங்களுக்கு சொன்னது அப்படின்னு. அதற்கு நான் அதை சொல்றாரு 10ஆம் வசனத்துல 3:10. அதற்கு 9, அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னும் போது அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்கிறார். பாருங்க, இந்த நிர்வாணத்தினுடைய காரியத்தினால அவர்கள் 2 பேர் என்ன பண்றாங்க, பயத்தினால இப்படியாக தேவன் ஒரு அருமையான தோட்டத்தை உண்டாக்கி அதுல அழைத்து கொண்டு வந்து இவைகளெல்லாம் நீ இந்த காரியத்துல நீதான் அதிகாரியாக மேலான மனிதனாக இவளை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணி இப்பேற்பட்ட காரியத்தை செய்த போது ஒரு அந்நிய சக்தியினுடைய பாம்பினால அந்த வார்த்தை கேட்டு அந்த வார்த்தை மூலமாக திசை கேட்பதனால எவ்வளவு பெரிய ஆபத்து, இவர்களா இருக்கிற காரியத்தை இவளுக்கு அறிந்து கொண்டது மறைவிடமாக ஒழித்துக் கொண்டதை பார்க்கிறோம். எப்போதும் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் இராது. ஆகையால இவர்கள் செய்த காரியத்துக்கு இப்போது இவர்கள் வெட்கப்பட்டு மறைந்து கொண்டது பார்க்கிறோம். தேவன் எவ்வளவோ இவர்களை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியாத ஒரு புதிய பூமியை, புதிய சிருஷ்டிப்பை தேவன் உலகத்துல சிருஷ்டித்து இவர்களுக்கு கொடுத்த போது இவர்கள் அதை ஆசீர்வாதமாக ஆண்டு கொள்ளாதபடி அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால இவர்கள் நன்மையை தெரிந்து கொள்ளாதபடி
அந்நிய சக்தியினுடைய தீமை தெரிந்து கொண்டதுனால எவ்வளோ பெரிய ஒரு தோட்டத்துக்கு வெளியே தள்ள முடியாத ஒரு ஆபத்து நிலைமை வந்து அவர்களை என்ன பண்றாரு, வெளியே தள்ளி போட்டுறாரு. அவ்வளவுதான். இனி நீ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதுனால, நீ நிர்வாணியா இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டதுனால, எப்போதுமே கிறிஸ்துக்குள்ளாக ஒருவன் பாவம் செய்யறதுக்கு முற்பட மாட்டான். ஏன்னா தேவனுடைய அந்த பரிசுத்தாவி அவனுடைய இருதயத்துல தூய்மையான காரியத்தை, பரிசுத்தமான காரியத்தை செய்யக்கூடியவராகவே மனிதனை சிருஷ்டித்தார். அசுத்தமான காரியங்களை மனிதனை மற்றவர்களை பார்க்கும்போது இச்சிக்கக்கூடிய காரியங்களில் பார்க்கும்போது அது பாப சுபாவத்தில் வரக்கூடிய காரியம். இதுதான். இது கீழ்ப்படியாதனால, தீமையை பெற்றுக்கொண்டதுனால எவ்வளவு பெரிய சாபத்துக்கு ஆளாக தேவனுடைய ஆசீர்வாதமான அந்த கூடா தோட்டத்திலிருந்து பரிசுத்தமான அந்த ஏதேன் தோட்டம் எவ்வளவு பெரிய ஒரு புதிய ஒரு எருசலேமாக, புதிய வானமாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் தங்களை காத்து கொள்ளாதபடி தம்முடைய இஷ்டம் பணம் போன போக்கில் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால தீமையை பற்றி கொண்டு நன்மை விட்டு விட்டது பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே இந்த பூமிக்கு வந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்றதை பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? இந்த நாளில இந்த உலகத்துல இப்போது இருக்கிற உலகத்துல ஆதாம் ஏவாள் வந்துட்டு அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவர்கள் வந்த காரியங்கள், பூமிக்கு அடுத்த காரியங்களை செய்து அவர்களுக்கு பிள்ளைகள் காயின் ஆபேல் பெருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்முடைய உலகத்துல, இந்த உலகத்துல வாழக்கூடிய நமக்கு எத்தனை தீமையான காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்குது பார்க்கிறோம். பயங்கரமான தீமையான காரணம். அன்றைக்கு ஒரே ஒரு தீமை தான், அந்த கனியை புசிக்க கூடாது என்கிற அந்த காரியம் ஒன்றுதான் இது. ஆனா இன்றைக்கு மனிதனுக்கு பார்க்கிற இடமெல்லாம் தீமையான காரியங்களா இருக்குது. அப்ப நாம் எப்படி நடக்கணும்? பக்தியுள்ள மக்களாக, தேவனை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு நடக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய அவசியமாக இருக்குது பார்க்கிறோம். இன்றைக்கு குறை சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களை குறை சொல்லக்கூடிய அந்த இருதயம் இருக்கக்கூடாது. தேவன் நியாயமித்த ஊழியக்காரர்கள் வந்து நாம் குறை சொல்வது பெரிய தவறு. ஆகையால் நம்மை நாமே உற்று பார்த்து, நான் எப்படி தேவனுக்குள்ளாக கீழ்ப்படுகிறேன்? ஒருவேளை நான் தீமையை பற்றி கொண்டிருக்கிறேனா? பரிசுத்தமான தேவன் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நமக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வழிகளிலே நாம் மொத்தமாக நடக்க வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற, விரும்புகிற காரியமா இருக்கிறது பார்க்கிறோம். அடுத்தது, இந்த ஆபேலுக்கும் காயினுக்கும் ஏற்படக்கூடிய காரியத்துல உடனே இங்க ஒரு காரியம் நடக்குது. அவர்கள் ஒரு சின்ன காரியத்தை, கட்டளையை கீழ்ப்படியாதனால அவர்கள் வெளியே தள்ளப்பட்டு அவர்கள் வெளியே போயிட்டாங்க. இப்போ அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்துல காயின் ஆபேலுக்கும் வரக்கூடிய அந்த காரியத்துல ஆபேல் வந்து ஒரு நல்ல ஒரு ஆடி மேய்க்கக்கூடியவனாக அவன் தேர்ந்தெடுத்து கொள்றான். அதிலிருந்து தேவனுக்கு பரிசுத்தமான காரியத்தை பலி செலுத்தும்படியாக, தேவனுக்கு காணிக்கையில் கொண்டு வந்து தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாக, எனக்கு ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியத்துல ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறீங்க அப்படின்ற காரியத்துல அங்க ஆபேல் அருமையான ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு, நல்ல ஒரு இருதயத்தோடு எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமா ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் முதலாவது காணிக்கை செலுத்தினாலும், அவருக்கு பலி செலுத்தினாலும், இப்பொழுது பலிகள் இல்லை நமக்கு, நம்முடைய இருதயத்தினுடைய நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார். ஆகியால் நாம் காணிக்கை செலுத்தும் போது நாம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் மனப்பூர்வமாக, இது ஊழியத்துக்காக கொடுக்கக்கூடிய காரியம், இது ஊழியக்காரர் கொள்ளடிச்சு சாப்பிட்ற இதெல்லாம் நம்ம எண்ணக்கூடாது. தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய காணிக்கையாக நாம் செய்ய வேண்டும். உதாரணமாக அந்த 2 காசு போட்ட
அந்த வயதான ஸ்திரியை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். எல்லாரும் தம்முடைய தேவையிலிருந்து தேவை இருக்குது, நமக்கு எல்லாம் இருக்குது அப்படிங்கிற காரியத்துல காணிக்கைகளை போட்டாங்க ஆலயத்துல. ஆனா அந்த வயதான ஸ்திரியோ தனக்கு இருக்கக்கூடிய அந்த 2 காசை முழுவதுமாக முழு அர்ப்பணித்தோடு அங்க தேவனுக்கு செலுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, பலி செலுத்தவோ தேவனை மையப்படுத்தவோ நம்முடைய முழு இருதயத்தை பரிசுத்தமான இருதயத்தோடு அவருக்கு நாம் முன்பாக போனோமெனால் அது நிச்சயமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை சில பேர் அனனியா சப்பீரால போல தன் பங்குல பதுக்கி வைத்து கொண்டு யார் அந்த காரியத்தை செய்தாங்க? அனனியால் சப்பீரால் அந்த காரியத்தை பார்க்கும்போது தன் பங்குல விற்கப்பட்ட கொஞ்சம் வைத்து கொண்டு மீதியை கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய நியாயத்திற்கு வந்ததாங்க. ஆகியால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்பார்க்கிறார் நொறுங்குண்ட இருதயத்தோடு. ஆபேல் என்ன பண்றான்? தன் முழு இருதயத்தோடு உற்சாகத்தோடு உற்சாக பலி, நொறுங்குண்ட பலி அங்கு தேவன் பார்த்து அதை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். ஆனா காயின் பாருங்க, அவன் தேவையில்லாத காரியத்தை செய்து அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய காரியங்கள் அவனுக்குள்ளாக பிசாசானவன் அங்க கிரியை செய்து அங்க நன்மையான காரியத்தை செய்யாதபடி தீமையான காரியங்களை, நொறுங்குண்ட ஒரு மாலை அடிபட்ட காரியங்களை, கரடு முரடான காரியங்களை கொண்டாந்து அங்க ஆண்டவருக்கு பலி செலுத்த பார்க்கும். காயின் என்ன பண்றான்? அவன் காணிக்கை அவன் அங்கீகரிக்கவில்லை. சில நாளுக்கு பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வந்தான். கொஞ்ச நாளைக்கு பின்பாடு நானும் ஆண்டவருக்கு கனி செலுத்த வேண்டும் என்று இந்த காயின் என்ன பண்றான்? நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் தலையீட்டுகளில் அவைகள் கொழுமையானவற்றை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவன் இருதயம் நொறுங்குண்டதாக இருக்கிறது பார்க்கணும். அதை ஆசீர்வதித்தார். காயினையும் அவன் காணிக்கும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினை மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி மாறியது. பாருங்க, தேவன் எப்பொழுதுமே காணிக்க பார்க்கல. அவனுடைய காய்கறிகளையும் கனிகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவனுடைய இருதய முகநாடி வேறு விதமா சகோதரனை பார்க்கிறான். அவன் இப்படி செஞ்சிருக்கிறான், நான் நல்லா செய்யணும், அப்படி போட்டி பொறாமல இருக்கக்கூடாது. தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த இருதயத்தோடு முழு இருதயத்தோடு அந்த கனிகளை செலுத்திருப்பான், ஆனால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஆனா இங்க என்ன பண்றான்? அவனுடைய முகநாடி வேறுபட்டு போனது என்று பார்க்கிறோம். ஆகியால் ஆண்டவர் அங்க பேசுறாரு பாருங்க. அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? எரிச்சல் ஆண்டவர் அவன் மனுஷனுக்கு கொடுக்கவே இல்லை. அவனை அன்பினால ஆசீர்வதித்து தேவன் நீங்கள் பலுகு பெருகி இந்த பூமியை நிரப்புங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்புறம் எப்படி எரிச்சல் கொடுத்துருப்பாரு? இது யார் கொடுத்தது? இது இப்பேற்பட்ட எரிச்சல் கோபம் காரியங்கள் அங்க விதை போட்டான் பாரு. சர்ப்பத்தினுடைய காரியங்கள், பிசாசுடைய தந்திரமான காரியங்கள், அவன் கொடுக்கப்பட்ட காரியங்களில் இவன் தீமை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். அவன் முகநாடி உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று தேவன் கேட்கிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் வாசற்படியில் படுத்திருக்கும், பாவம் உன் வாசற்படி படுத்திருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்போ கூட சொல்லி காட்டுறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆண்டவரே, நான் தெரியாம எனக்கு இந்த மாதிரி எரிச்சல் கோபம் வந்துச்சு, உடனே ஒரு ஆட்டையாவது ஒரு கன்றுக்குட்டியாவது ஆண்டவருக்கு பலி செலுத்திருந்தா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா தேவன் அந்த காயின் ஆசீர்வதித்திருப்பார். அவனும் என்ன பண்ணான்? தீமைக்கு அடிமையாகி அவன் சாபத்துக்குள்ள பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
நன்மை தீமை என்கிற காரியத்தை தேவன் எவ்வளவு தெளிவாக இங்க நமக்கு ஒரு பாடமாக வைத்திருக்கு பார்க்கிறோம். ஆகையால் இந்த உலகத்துல பூமியில இன்றைக்கு எங்க பாரு நன்மை தீமை என்கிற காரியத்தில் தீமை தான் அதிகமா இருக்கு பார்க்கிறோம். மனிதன் சுலபமா தீமை செய்யக்கூடிய காரியங்கள் தான் இன்னைக்கு நிறைந்து போயிருக்கு பார்க்கிறோம். உதாரணமாக இந்த மொபைல்ல இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் 24 மணி நேரம் சர்ச்சில் செய்தியெல்லாம் அதுதான், இந்த மொபைலை பற்றி தான் செய்தி, அதுதான் வச்சு ஜெபிக்கிறதுல இன்றைக்கு வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் சண்டே கிளாஸ் ஊழியத்துல அவர்களுக்கு எடுக்கக்கூடிய டிராபிக் எல்லாம் வந்துட்டு மொபைல் பார்க்கக்கூடாது, மொபைல் டிவியில் பார்க்கக்கூடாது. இப்பெல்லாம் டிவியெல்லாம் பார்க்குற மொபைல் தான், அது என்ன நடக்குதுன்னு கூட தெரியுதில்ல, எல்லாம் 24 மணி நேரம் மொபைல் தான். அப்படியான இந்த தீமையான காரியங்கள் இன்றைக்கு பெருகி போயிருக்கும் போது நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த காரியத்தை நாம் ஜாக்கிரதையோடு அவரை பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக இந்த ஆதியாகம புத்தகம் 50 அதிகாரம் கொண்டதாக இருந்து பார்க்கும்போது இங்கே 7ஆம் தலைமுறையில் ஏனோக் என்கிற அந்த ஒரு ஜெப ஒரு மனுஷன் அங்க உருவாக்குறது பார்க்கிறோம். அந்த ஏனோக்கு ஜெபிக்கிற ஒரு நல்ல தேவ மனிதனாக அங்க எழும்பி மக்களுக்காக ஜெபித்து அநியாயம் அக்கிரமம் மிகுதி அழிந்து போனதுனால அழிந்து கொண்டிருப்பனால இப்பேற்பட்ட தீமையை கொண்டு பற்றி கொண்டு போகிற மக்களுக்காக 7ஆம் தலைமுறையில் ஏனோக்கு என்கிற அந்த ஒரு ஜெபிக்கிற வீரன் தேவனோடு சஞ்சரித்து ஜெபித்து கோப தாபங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து தடைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே மன்னிக்கும்படியாக இப்பேற்பட்ட அக்கிரமங்கள் மிகுதியாகி போனதுனால அவர் ஜெபித்து ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தது பார்க்கிறோம். அப்படியாக நோவா நியாய தீர்ப்புக்கு வரும் என்று தேவன் சொன்னதுனால அந்த பேழை கட்டுகிற நேரத்துல எத்தனையோ வருஷமாக ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து ஜலத்தினால நாம் எல்லாரும் அழிய போகிறோம், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் சொல்லுகிறான்னு சொன்னும்போது யாரும் கேட்கவே இல்லை. ஆனா ஒரே குடும்பம், அந்த நோவா குடும்பம் மட்டும் தேவன் தப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக இந்த ஆதியாகமத்துல அநேக காரியங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இந்த சாத்தானுடைய காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, நல்ல களைகளை விதைத்து கெடுத்து போடக்கூடியவனா இருக்க நம்ம பார்க்கிறோம். யாரு? சத்ருவான பிசாசு தந்திரமாக இன்றைக்கு களைகளை விதிக்கக்கூடிய அதிகமான காரியத்தை பார்க்கிறோம். அடுத்தது நோய்களை கொண்டு வரக்கூடியவனா இருக்க பார்க்கிறோம். அதுக்கு உதாரணமாக யோபுனுடைய வாழ்க்கையில நல்லா இருந்த ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள இந்த மனுஷனுக்கு பிசாசான எப்படி கொண்டு வந்தான்? யோபு நோய்களை கொண்டு வந்து வேதனைப்படுத்தினான். நீதிமானுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவனாக இன்றைக்கு உலகத்துல பிசாசானவன் இருக்கிறது பார்க்கிறோம். உடலை உள்ளத்தையும் கெடுத்து இன்றைக்கு மனிதர்களை தன் பக்கமாக அவன் இழுத்துக் கொள்வதற்கான அநேக காரியங்கள் செய்வது பார்க்கிறோம். ஆகியால் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட காரியங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த தீமையான காரியத்தை நாம் விட்டுவிட்டு நன்மையான காரியங்களை பார்த்துக் கொள்ளும்படியாக இங்கே ஜாக்கிரதைப்பட வேண்டும். அடுத்ததாக லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்துல ஆரோனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பலி செலுத்தும்படியான அவர்கள், நான் படிச்சு காட்டுறேன். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு
கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்போது அக்னி கர்த்தருடைய சந்நிதியில் புறப்பட்டு அவளை பட்சித்து அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய சமூகத்துல இப்படியாக அவர்கள் துணிகரமா அந்நிய சக்தியினுடைய அங்க அக்னியை கொண்டு வந்து தேவனை கஷ்டப்படுத்ததுனால, அவர் துக்கப்படுத்ததுனால அங்கே அவர்கள் அங்கேயே மரித்து போறதை பார்க்கிறோம். அப்போது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேர்கிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றார். ஆரோன் பேசாதிருந்தார். பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான் ஊசியேல் குமாரன் ஆகிய மிசவேல் எல்சபாலை அழைத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரர் பரிசுத்த தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு பொறும்பே கொண்டு போங்கள் என்றான். மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் உடித்திருந்த சட்டைகளோடு எடுத்து பாளையத்துக்கு முன்பே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனும் எலிசரும் இத்தமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாக்களை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழியாமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரனாகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்னியாக புலம்பார்கள். நீங்கள் சாகாதபடிக்கு ஆசீர்வாத கூடாத வாசலிருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையை அதன்படியே செய்தார்கள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமென்றால் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் என்று எவ்வளோ ஆணித்தரமாக இங்கே சொல்றது தெளிவாக சொல்றது பார்க்கிறோம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்கள் எதற்காக மரித்து போனார்கள்? நீயும் உன்னோடு கூட குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமென்றால் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது திராட்சை ரசம் மதுவும் குடிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் கண்டிப்பாக கட்டுறது பார்க்கிறோம். பாருங்க, துணிகரமான இந்த ஆவி, இந்த தீய சக்தியுடைய ஆவி அவர்களை பற்றி கொண்டதுனால அந்நிய அக்னி கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய சுகந்த வாசனையாக செலுத்தக்கூடிய காரியத்தில் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருடைய கட்டளை திட்டங்கள் வேறு, இவர்கள் செய்திருக்கிற காரியங்கள் வேறாக இருந்து பார்க்கிறோம். ஆகையால் இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய எச்சரிப்பு கொடுத்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக பரிசுத்தமுள்ள வேத வசனத்துல நாம் தெளிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்கிறது. கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால நீதிமான்களுக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிகம் நிச்சயமா இருக்கிறது என்று எவ்வளவு தெளிவாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டு பார்க்கிறோம். ஆகையால் இப்படி ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அப்படின்னு நம்ம தெளிவாக இங்கு பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் நம் பாவிகளாக இருக்கும் போதே நமக்காக அவர் சுற்றி திரிந்து நன்மையானவர்களை செய்து குஷ்டரோகிகளை சுகப்படுத்தும்படியாக வந்தார். வியாதி உள்ளவர்களுக்கு, பிசாசு பிடித்தவனுக்கு, மரித்து போனவர்களுக்கு ஆண்டவர் சுற்றி திரிந்து அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆனால் பிசாசானவன் இன்றைக்கு எவ்வளோ காரியங்களை செய்து மக்களை திசை திருப்பி அழிந்து போகிற காரியத்தில் பிசாசானவன்
எவ்வளோ பலமாக கிரியை செய்து இப்பேற்பட்ட நேரத்தில் நமக்கு ஆயுதமாக இருப்பது ஜெபம் ஒன்றே தான். ஜெபத்தினால் மட்டுமே நாம் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள முடியும். ஜெபமில்லாத வாழ்க்கை நமக்கு பலனற்றதாக இருக்குது பார்க்கிறோம். அங்கே தேவனுடைய பக்தி கட்டளை மீறி போனதுனால அந்த யோவானுடைய ஆதியில அந்த குடும்பம் எவ்வளோ பேர் காரியத்தை அங்கே கண்டதை பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் நமக்காக எப்படி செய்து முடித்திருக்கிறார், கடைசி வரைக்கும் அவர் உண்மையாக இருந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியாக சிலுவையில் அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் எவ்வளோ வெளியேறப்பெற்றது. ஆகையால் பிரியமானவர்களே, நன்மை தீமை என்கிற காரியத்தை நாம் விளங்கி கொண்டு தேவனோடு ஐக்கியப்பட்டு நன்மையான காரியங்களை நாம் செய்து பிறருக்காகவும் நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருபோதும் யாருக்கும் தீமையான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் அது நமக்கு பெரிய பாதிப்பு. ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தம் இன்றைக்கு நன்மை தீமை அறியக்கூடிய காரியத்தில் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? தீமையை பற்றி கொண்டிருக்கிறோமா, நன்மையை பற்றி கொண்டிருக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அங்கிள் சின்ன